வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ரால்ஸ் வித் யூ வேல் பிரசன்ட். லெட்ஸ் வெல்கம் ரஹ்மான் டிவிலியர்ஸ் அண்ட் கிரிக்கார்த்தி ஆன் போர்ட். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு அந்த ஹை பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா இன்னும் 4 பேருக்கு புதுசா போய் சேரும். வித் தட் நோட் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். பிரவீன் ஸ்பீக்ஸை ஏன் காணும்னு நானும் தேடிட்டு இருந்தேன். ரொம்ப நாளா வந்து இந்த 2016 ஸ்கிரிப்டுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்த அவரு இன்னைக்கு கொஞ்சம் லீவ் போட்டு போயிட்டாரு. அப்படியே நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ப்ராட்காஸ்ட் சேனல்ல நிறைய பேர் சொல்றாங்க ரஹ்மான் டிவிலியர்ஸ் சொன்னா என்ன சொன்னாலும் நடக்கும்னு. நானும் உன்னோட பெரிய ஃபேனு. உன் வாயால ஃபேன்ஸ் ஒரு ஃபேனோட ரெக்வஸ்ட், உன் வாயால ஆர்ஆர் தான் இந்த வருஷம் கப்பு ஜெயிக்கும்னு சொல்லி பார்க்கலாம். நல்லா இருக்கே. சொல்றான். அது வீடியோ கடைசியில பார்ப்போம். அப்படியே நம்ம இன்னைக்கு மேட்ச் பத்தி போயிடலாம். வைபவ் சூரியவன்சி என்ன மாதிரி ஆட்டம் எப்பா, நம்ம வந்து சொல்லியே ஆகணும். அவர் வந்து ஈஸி பால்ஸ் எல்லாம் அடிக்கவே கிடையாது. ரொம்ப ரொம்ப டஃப். ரொம்ப அவருக்கு பிளான் பண்ணிட்டு வராங்க. இந்த ஃபீல்டர்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டு நல்லா மேல யார்கர் லென்த்ல போடுறாங்க. அப்பயும் அடிச்சு நொறுக்குறாரு. செம ஷாட்டு. எல்லாமே வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த ஒரு இது போட்டு காமிச்சாங்க கிராபிக்ஸ். எல்லா சைடும் அடிச்சிருக்காரு. ஆஃப் சைடு, பின்னாடி, அப்புறம் ஸ்ட்ரெயிட், லாங் ஆன், லாங் ஆஃப், மிட் ஆன், மிட் ஆஃப், எல்லா இடத்துலயும் அடிச்சிருக்காரு. கெயிலோட ரெக்கார்டை பீட் பண்ணி எங்கேயோ போயிட்டாரு. லீடு, சரியான லீடு. இதெல்லாம் வந்து நம்மள்ட்ட இன்னும் ஒரு 6-7 வருஷத்துக்கு யாரும் பீட் பண்ண மாட்டாங்க டெஃபினட்டா சொல்லிடலாம். 65 அடிச்சிட்டாரு ஒரே சீசன்ல. அவரே வேணா பிரேக் பண்ணலாம் மேபி. 2016 రిపీట్ అవ్వబోతుంది. ఎస్ఆర్హెచ్ మాది కప్పు ఎవరు వస్తుంది చూసుకుందాం. ఆర్సీబీ వాళ్ళ, ఎంఐ వాళ్ళ, మ్యాచ్ ఫిక్సింగ్ వాళ్ళ, ఎవరున్నా వస్తుంది చూసుకుందాం, రండి చూసుకుందాం. எஸ்ஆர்ஹெச் ఈసారి కప్పు కొట్టింది அப்படின்னாங்க. எனக்கு என்ன பிரச்சனைனா, ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இஷான் கிஷான்ட்ட கேட்டிருந்தாங்க, இந்த வாட்டி நீங்க ஐபிஎல் கப் அடிக்கிறது உங்களுக்கு சந்தோஷம் தருமா, இல்ல 300 அடிக்கிறது சந்தோஷம் தருமான்ட்டு. ஒரு ரெஸ்பான்சிபிளான பிளேயர்னா அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணிருக்கணும். இப்ப எதுக்கு நீங்க இந்த டோர்னமெண்ட் ஆடுறீங்க? அந்த ஐபிஎல் கப்புங்கிற ஒரு விஷயத்துக்காக தான். அதை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி எங்களுக்கு 300 ரன்ஸ் அடிக்கிறது தான் எங்களுக்கு பெருமை அப்படின்னாரு ஃபர்ஸ்ட். நீங்க அது சொன்னதால உங்களுக்கு ஆப்போசிட்ல பவுலிங் போடுற பவுலர்ஸையும் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றீங்க, இந்த ஐபிஎல் டிராஃபியையும் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றீங்க. இது நான் ப்ரிவியூலயே சொல்லியிருந்தேன், இப்பயும் சொல்றேன். இந்த ஆட்டிடியூடு, இந்த நான் 300 அடிப்பாங்கிற ஆட்டிடியூடு உங்களுக்கு ஒருபோதும் வேலைக்கே ஆகாது. இது நிறைய பேர் சொன்னாங்க, ஆர்சிபி அடிக்க ஒரு டீம் இருக்குன்னா எஸ்ஆர்ஹெச், ஆர்சிபி அடிக்க ஒரு டீம் இருக்குன்னா எஸ்ஆர்ஹெச், 4th பிளேஸ்ல முடிச்சு கப் அடிக்கிற டீம் எஸ்ஆர்ஹெச். ஏன்னா அதை முன்னாடியே பண்ணிருக்காங்க. முன்னாடியே பண்ணோம்னு சொன்ன நிறைய டீம் இப்ப நிறைய லாசஸ்ல இருக்காங்க. ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருச்சு. தயவு செஞ்சு அதுக்கு அடாப்ட் பண்ணி பழகுங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சரி, அதுக்கே போயிருவோமே. நீ 2016 கப் அடிச்சு கொடுத்த டேவிட் வார்னர்னு ஒரு கேப்டன், கில்லாடி கேப்டன் ஒருத்தர் இருந்தாரு, டேவிட் வார்னர்னு. அவர் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ல பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்ப உங்களுக்கு ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா இருந்தவர் யாரு? புவனேஸ்வர் குமார் ரீசெண்டா சொன்ன ஸ்பீச்ல என்ன சொல்லியிருக்காரு? என்னோட லோ டைம்ல என்ன பேக் பண்ண டீம் ஆர்சிபி அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இவ்வளவு ஃபிளாஸ் இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த பெருமைலாம் வேணும். 2016 நாங்க வந்து 4வது பிளேஸ்ல இருந்து கப் அடிச்சோங்கிற பெருமை வேணும். ஆனா அந்த கப் அடிச்ச கொடுத்த கேப்டனு நீங்க டீம் அவுட்டு தூக்கிட்டீங்க, அதெல்லாம் வேற விஷயம். பேசிக் கேர்டசி, அதெல்லாம் ஒரு பேசிக் கேர்டசி. இப்ப ஆர்சிபி வந்து ரஜத் படிதார இன்ஸ்டாகிராம்ல பிளாக் பண்ற மாதிரி பண்ணாங்க எஸ்ஆர்ஹெச். இப்ப இருக்கிறது ஒரு கப் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தது டேவிட் வார்னர். நீங்க வந்து பவுலர்ஸை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றீங்க, அந்த ஐபிஎல் டிராஃபியை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றீங்க, உங்களுக்கு கப்பு வாங்கி கொடுத்த கேப்டனை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றீங்க. அதுக்கப்புறம் மாதி கப்பு చూసుకుందాంరా, ఆర్సీబీ వాళ్ళ, ఎంఐ వాళ్ళனா చూసుకుందాం, வீட்டுல உட்காந்து நல்லா டிவில ஃபைனல்ஸ் చూసుకుందాం. இந்த வைபவ் சூரியவன்சின்ற குழந்தைய வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, எப்படியுமே எனக்கு வந்து இன்னொரு புது வார்த்தை இல்ல. இவரை வந்து பிரைஸ் பண்றதுக்கு என்ற வார்த்தை இல்லைன்றதா உண்மை. நான் வந்து ஒரு 20 வருஷமா கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கேன். 20 வருஷத்துக்கு மேல கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் இப்படி ஒரு பிளேயரை இதுவரை என்னோட லைஃப்ல பார்த்தது கிடையாது. இதுக்கப்புறம் பார்க்க போறேனானும் எனக்கு தெரியாது. அதுதான் வந்து ஒரு உண்மை. 59 சிக்ஸ் இந்த ஐபிஎல் சீசன்ற ரெக்கார்டை ஒரு 15 வயசு குழந்தை வந்து அதை பீட் பண்ண போகுது அப்படின்னு நீங்க என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா பொடா லூசு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனா அது இன்னைக்கு நடந்திருக்கு. அதுதான் வி ஆர் விட்னஸிங் ஹிஸ்டரின்றது தான் வந்து ஒரு நிசப்தமான ஒரு உண்மை. ஆர்சிபி டைட்டிலே அடிச்சாலும் இல்ல வேற ஏதாச்சும் ஒரு டீம் டைட்டிலே அடிச்சாலும் ஆர்ஆர் எலிமினேட்டே ஆனாலும் இந்த சீசன் ஃபுல்லா நம்ம பேச போற ஒரே பிளேயர் என்னன்னா வைபவ் சூரியவன்சின்ற இந்த ஒரு குழந்தையோட பேரை பத்தி தான் பேசிட்டே இருக்க போறோம். பேட் கமின்ஸ் வந்து இந்த மேட்சுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லியிருந்தாரு, வைபவ் சூரியவன்சி எடுக்க நாங்க பிளான் ஏ வச்சிருக்கோம், அது ஒர்க் ஆகும்னா பிளான் பி போறோம், அது ஒர்க் ஆகும்னா பிளான் சி, 3 பிளானோட வரோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு. நான் போன இதுல வந்து ரெட்ரோ படத்தோட ரெஃபரன்ஸ் கொடுத்திருந்தேன். இதுல அப்படியே வேதாளம் படத்தோட ரெஃபரன்ஸுக்கு வந்துருவான். அஜித் கிட்ட வந்து சொல்லுவாங்க,
நாங்க 10 பேரு எங்களை அடிக்க ஒரு பிளான் வேணும் அப்படின்ட்டு. அது மாதிரி கமெண்ட்ஸ் சொன்ன உடனே வைபவ் சூரியன்ஸ் இந்த பக்கம் என்ன சொன்னாருன்னா, உங்களை அடிக்கிறது தான்டா பிளானேங்கிற மாதிரி அந்த பம்பர் எடுத்து அஜித் அடிப்பார்ல, அது மாதிரி இன்னைக்கு பேட் எடுத்து சும்மா சுத்தி 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 யாருக்குமே ரெஸ்பெக்டே கிடையாது. சுத்தி சுத்தி அடிச்சாரு. அவர் ரெக்கார்டு இன்னைக்கு பிரேக் பண்ண ரெக்கார்ட்லாம் மோஸ்ட் ரன்ஸ் பை அன் அன்கேப்டு இந்தியன் பேட்டர். அந்த ரெக்கார்டை உடைச்சிட்டாரு. மோஸ்ட் சிக்ஸர்ஸ் இன் ஐபிஎல் சீசன், இன்னும் சிங்கிள் சீசன் உடைச்சிட்டாரு. அது யாரோட ரெக்கார்டு? கிறிஸ் கெயில், யுனிவர்சல் பாஸ். இவர் யுனிவர்சல் பாஸ் பேபி. அந்த அதையும் அடிச்சு முடிச்சிட்டாரு. மோஸ்ட் ரன்ஸ் இன் பவர் பிளே இன் ஐபிஎல் சீசன், அதையும் அடிச்சு முடிச்சு விட்டாரு. ஃபாஸ்டஸ்ட் 50 ஈக்குவல் பண்ணிட்டாரு ரெய்னாவை. ஃபாஸ்டஸ்ட் 50 ரெய்னா வந்து ஈக்குவல் பண்ணிட்டாரு. நாட் வெரி சூன் அது வந்து கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த சீசன்லயோ இல்ல அடுத்த சீசன்லயோ கண்டிப்பா பிரேக் பண்ணிடுவாரு. நிறைய பேர் என்ன சொல்றானுங்கன்னா வைபவ் சூரியவன்சி பிளைண்ட் ஸ்லாகிங் பண்றாரு நிறைய பேர். நான் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து இப்ப வரையும் ஒரே விஷயம் தான் சொல்றேன். வைபவ் சூரியவன்சியை பிளைண்ட் ஸ்லாகிங் பண்றதே கிடையாது. அவர் பவுலர் ஆட மாட்டாரு, பவுலர் போடுற பால தான் ஆடுறாரு. அவர்கிட்ட அந்த டேலண்ட் இருக்கு, அந்த டேலண்ட் அப்ரிஷியேட் பண்ணுங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். பிளைண்ட் ஸ்லாகிங்னா இன்னைக்கு மேட்ச்ல பார்த்தோம், 300 அடிக்கிறேன்னு சொன்ன ஒரு டீம் எப்படி ஆடினாங்கன்னா அதுதான் பிளைண்ட் ஸ்லாகிங். வைபவ் சூரியவன்சி அடிக்கிறது பிளைண்ட் ஸ்லாகிங் கிடையாது. இஸ் பியூர்லி அ ஜெனரேஷனல் டேலண்ட். அப்படியே நம்ம போயிடலாம். பவர் பிளேல இன்னைக்கு போட்டு அடிச்சு தம்சம் பண்ணிட்டாங்க ஆறாறு. ரெண்டு இப்போ எப்படி ஆக்சுவலா இவருக்கு ஜெய்ஸ்வாலுக்கு இன்னைக்கு பெருசா பேட்ல படல, 4-4 தான் அடிச்சாரு. பவர் பிளேல கொஞ்சம் நல்லாவே கேம்ல இருந்தாரு. அங்க நான் எதுவும் சொல்ல மாட்டேன். பவர் பிளே ஒரு 4 ஓவர்ஸ்லாம் கொஞ்சம் பவுண்டரிஸ் கிளியர் பண்ணாரு. பியூர்லி வந்து சூரியவன்சி நிறைய ஸ்ட்ரைக் எடுத்துட்டாரு. நான் ஒன்னு நோட்டீஸ் பண்ணேன். ஆக்சுவலா இன்னைக்கு மேட்ச்லயே எனக்கு தெரிஞ்சு ஆர்ஆர் ஃபேன்ஸ்க்கு அப்புறம் செகண்டா எந்த ஃபேன்ஸ் கிளப் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்கன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் கிளப், அன்டவுட்லி. ஏன்னா நமக்கு எல்லாமே தெரியும், ஓனர் இஷான் கிஷான் இவங்க ரியாக்ஷன்லாம் வந்து லாஸ்ட் மேட்ச்ல சிஎஸ்கே கூட எப்படி இருந்துச்சு, சேப்பாக்லன்னு நினைக்கிறேன், சேப்பாக்ல அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனுக்கு அப்புறம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வில் பி டெஃபினெட்லி ஹாப்பி. அதை ஆட் பண்ணிக்கிறதுக்கு நான் இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். 5th ஓவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் காவியா மாறனை காமிச்சாங்க. அவங்க வந்து ஒரு பொசிஷன்ல உட்காந்துருந்தாங்க. அங்கிருந்து இந்த ஃபார்ச்சூன் சேஞ்ச் பண்றதுக்காக ஏன்சி இடம் மாத்தினாங்க. அப்பயாவது ஏதாவது மாறுதான்னு பார்க்க, ஒன்னும் மாற கிடையாது. சூரியவன்சி அடிச்சு நொறுக்கிட்டாரு. இப்படி உங்க ஆட்டிடியூட் இருந்ததுன்னா ஒரு ஃபார்ச்சூனும் மாறாது. நான் அப்படியே ரஹ்மான் சொன்னதுல இதையே ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம அப்படியே வைபவ் சூரியவன்சி பத்தி நிறைய பேசிட்டோம். த்ருவ் ஜுரேல் பத்தி போயிருவோம். அதுக்கப்புறம் கண்டினியூ ஆனதுல த்ருவ் ஜுரேல் சூப்பரா ஆடி கொடுத்தாரு. ரியான் பராக் செம்மையா ஆடி கொடுத்தாரு. 2 பேருமே ஈக்குவல் கிரெடிட்ஸ் கொடுத்துதான். அந்த இடத்துல வந்து சிக்ஸர்ஸ் ஃபோர்ஸ் எப்படி அடிக்கணுமோ அடிச்சு சூப்பரா ஆடி அந்த கேம்லயே வச்சிருந்தாங்க. எனக்கு என்னமோ ராஜஸ்தான் அந்த எண்ட்ல இவ்வளவு நல்லா விளாண்டு குறை சொல்றோங்கிற மாதிரி எடுத்துக்க வேணாம். பட் எண்ட்ல கண்டிப்பா இந்த ஸ்கோர் வந்து ஒரு 270 போட வேண்டிய ஒரு மேட்ச். அங்க இருந்து ஒரு 30 ரன்ஸ் ஷாட், 30 ரன்ஸ் கடைசி 4 ஓவர்ல 30 ரன்னோ என்னமோ தான் அடிச்சிருந்தாங்க. அப்படிங்கும் போது எனக்கு இது என்ன சொல்றேனே தெரியல. திருப்பி ஆர்ஆர்ட்ட பயங்கரமா அந்த வீக்னஸ் தெரியுது. சூரியவன்சிய சீக்கிரம் கழட்டிட்டா, ஜெய்ஸ்வால் குயிக்கா அடிச்சுட்டு போயிடுறாரு. பட் சூரியவன்சிய சீக்கிரம் கழட்டிட்டா இந்த டீம் வந்து ஸ்ட்ரகிள் ஆகதான் போகுது. அது ரொம்ப எவிடென்ட்டா தெரியுது. ஏன்னா ஜடேஜா மாதிரி ஒரு பிளேயரு ஸ்ட்ரைக் எடுத்து நாண்ட்ரே பர்கர் கொடுக்குறாரு. எனக்கு சரியான ஆச்சரியம். எப்ப நீ தானப்பா 6 அடிக்க போற? ஏன் போன மேட்ச் பர்கர் ஒரு 6 அடிச்சாரு, நான் ஒத்துக்கிறேன். அதுக்குன்னு ஜடேஜா ஸ்ட்ரைக் எடுத்து நாண்ட்ரே பர்கர் கொடுக்கறதுலாம் கிரைம். நிறைய மிஸ்டேக் பண்ணாங்க. அவ்வளவு டாட் பால்ஸ் ஆனாங்க கடைசியா. அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. அந்த அந்த ஒரு இதுல எனக்கு கொஞ்சம் டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கு. ஃபுல்லாவே நான் டிஸ்அக்ரி பண்ண மாட்டேன். ஆர்ஆர் மிடில் வீக்கரா தான் இருக்கு. பட் நம்ம இப்போ ஜிடிக்குலாம் சொல்றோம்ல, டாப் 3 போயிடுச்சுன்னா அந்த டீமே காலின்னு. அப்படி கிடையாது ஆர்ஆர் டெஃபினட்டா. ஏன்னா வந்து லாஸ்ட் மேட்சே பார்த்தோம், வைபவ் சூரியவன்சி, ஜெய்ஸ்வால், த்ருவ் ஜுரேல் அவுட் ஆயிட்டாலுமே ஒரு 180 போட்டுறாங்க சாலிடா. ஸோ யாராவது ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணி என்னமோ பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. நம்ம பார்த்துருக்கோம், ரவீந்திர ஜடேஜாவே நிறைய மேட்ச் வந்து ரிட்ரீவ் பண்ணிருக்காரு ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிள்ல இருந்து. ஸோ ரொம்ப மோசமான இது கிடையாது, ஓரளவு டீசெண்டா இருக்கு. பட் பினிஷிங் இந்த ஓப்பனர்ஸ் கொடுக்குற அளவுக்கு ஒரு பினிஷ் கொடுக்கறது இல்ல. அது கண்டிப்பா அந்த கிரிட்டிசிசம் வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். டொனோவன் ஃபெரேராவோட கிராஃபும் கிராஜுவலா டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. இது நான் எதனால நான் நோட் பண்ணதுல, இதுக்கு முன்னாடி டொனோவன் ஃபெரேரா வந்து ஒரு ப்ரிஃபர்டு பினிஷரா வைக்கல, ஒரு பேட்டரா ஆடிட்டு இருந்தாங்க. முன்னாடி பின்னாடிலாம் இப்ப ஜடேஜா மேல நிறைய டிபெண்டா இருந்தது. ஹெட்மேர் ஆடினாங்க, அந்த மாதிரி கொஞ்சம் சப்போர்ட்லாம் இருந்தது. அதனால ஒரு ப்ரெஷர் ஃப்ரீயா ஆடினாரு. இப்போ டெசிக்னேட்டட் பினிஷரா வச்சிருக்காங்கன்றப்ப அவருக்கு அந்த ப்ரெஷர் தெரியுது. இனிஷியலா கொஞ்சம் டைம் எடுக்க பாக்குறாரு, முன்னாடி மாதிரி அந்த ஃபுல் ஃப்ளோல ஆடுறது இல்ல. சோ அது வந்து ஒரு டேஞ்சரஸ் சைன். இன்னைக்கு த்ருவ் ஜுரேல் கண்டிப்பா ஒரு செம கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். இந்த மாதிரி ஒரு மொமெண்டம்ல உள்ள வரும்போது அவர் யூஸ்வலா ஆடுற மாதிரி ஒரு 5 to 10 பால்ஸ் எடுத்துட்டு தான் நான் ஸ்மாஷ் பண்ண போவேன்னா இன்னைக்கு வந்து இன்னமும் ஸ்கோர் கம்மியா இருக்கும். ஸோ அவர் அந்த மொமெண்டமும் சூப்பரா கீப் அப் பண்ணாரு. ஷார்ட்ஸ் எல்லாமே பியூரா இருந்தது, பியூர் கிரிக்கெட்டிங் ஷார்ட்ஸ். ஸோ அதை நம்ம அப்ரிசியேட் பண்ணுவோம். ரியான் பராக் அந்த ஒரு 90 அடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே நல்லாவே தெரியுது அவரோட அந்த ஸ்ட்ரைக்கிங்ல கிளியர் டிஃபரன்ஸ் தெரியுது, இன்டென்ட் இருக்கு.
ஸ்கோர்ஸ் வருது, அட்லீஸ்ட் 20+ ஆவது வருது. இனிஷியலா அது கூட வராம இருந்தது, இப்போ ஸ்கோர்ஸ் வருது, அது ஒரு நல்ல சைன். 15 ஓவருக்கே வந்து 207 3 விக்கெட் தான் போயிருந்துச்சு. கிரீஸ்ல வந்து ரியான் பராகும் டொனான் ஃபெரேரான்னு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சனாக்கா இருக்காரு, ரவீந்திர ஜடேஜா இருக்காரு. இப்படி ஒரு லைனப்பை வச்சுட்டு கடைசி 5 ஓவர்ல வெறும் 36 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. அது சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஒரு 30 ரன் ஷாட். இது வந்து அனதர் கேம். இது வந்து கொஞ்சம் பைட் பண்ண போகுதுன்றது வந்து ஒரு பயங்கரமான ஒரு உண்மைதான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா இதுக்கு அடுத்து போறது எல்லாமே நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா ஜெயிச்சே ஆகும்ன்ற மேட்ச்ன்றப்போ அவங்களோட டார்கெட் அகைன் வந்து இந்த மேட்ச் அதுதான் இருந்துச்சு. பட் அதை வந்து கம்ப்ளீட்டா ரூல் அவுட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு கம்மின்ஸ் வந்துட்டு வந்து இந்த 2 விக்கெட் எடுத்தா போதும்னு உள்ள வந்தாரு. பட் கம்மின்ஸே அடிச்சு தூக்கி வெளியே இருந்துட்டாங்க. அவர் 3 ஓவர் முடிக்கும் போது 51 ரன் கொடுத்து வச்சிருக்காரு. டே அவர் எம்எல்ஏடா, ஆஸ்லின் டீமோட கேப்டன்டா, என்னடா இவராவது தூக்கார வச்சிருக்கீங்கன்ற மாதிரி இன்னைக்கு ஒரு புஷ் பண்ணிட்டாங்க. வைபவ் சூரியவன்சி பத்தி ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சீசன்ல வந்து 680 ரன் அடிச்சிருக்காரு. ஆரஞ்சு கேப் வச்சிருக்காரு, 680 ரன் அடிச்சிருக்காரு. ஆனா அது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா எது பெரிய விஷயம்னா அந்த 680 ரன்னை 240 ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்சிருக்காரு. அவர் கூட ஆரஞ்சு கேப் ரேஸ்ல இருக்க எல்லாருமே 160 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காங்க. 159 4 2 3 4 இருக்கவங்க எல்லாருமே 160 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காங்க. 160மே குறைஞ்ச ஸ்ட்ரைக் ரேட் கிடையாது. ஆனா அங்க இருந்து ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு ரன்ஸ் அடிச்சிருக்க ஒரு ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தா 240. அந்த ஸ்ட்ரைக் ரேட்ல 680 ரன் அடிக்கிறது ஹியூஜ் கிரெடிட்ஸ். அது ஒரு 15 வயசு பையன் பண்ணியிருக்கான்றதுதான் வந்து நம்பவே முடியாத ஒரு விஷயம். அவருக்கு இந்த உணர்ச்சி கொடுக்கும், இந்த சிட்டி ரோபோட்டுக்கு வந்து உணர்ச்சிகள் கொடுக்கும் போது இந்த பயம்ன்ற உணர்ச்சி கொடுக்காம விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி பயம்னா நீ யாரா வேணா இரு, எனக்கு நான் பால் நீங்க பாரு, சீ த பால் ஹிட் த பால் தான். அதுதான் அவர் வந்து கிளீனா பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு. எங்கேயோ போறாருன்றது வந்து ஒரு நிசப்தமான ஒரு உண்மை. அதே மாதிரி நான் வந்து ரொம்ப நாளா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மோஸ்ட் ஆஃப் இந்தியன் ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜடேஜாட்ட இருந்து ஒரு ஒரு நறுக்குன்னு ஒரு கேட்ச், அப்படியே ஸ்டன்னிங்கான ஒரு கேட்ச் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் எனக்கு திடீர்னு இன்னைக்கு அது தோணுச்சுன்னா, பவுண்டரி லைன்ல ஒரு கேட்ச், ஆக்சுவலா ஜடேஜாவோட மார்ஜினுக்கு, ஜடேஜாவோட லெவல் ஆஃப் ஃபீல்டிங்க்குலாம் அதை எடுத்துருக்கலாம். இப்போ நான் என்னன்னா, ஏஜ் ஆக அவரோட அந்த ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் நம்மளால பார்க்க முடியாம போதோன்ற மாதிரி இருக்கு. ஜடேஜா அந்த ரன் அவுட் அடிக்கிறது, இந்த சீசன்ல ஒரு ரன் அவுட் அடிச்சாரு. பட் ஜடேஜா ஃபீல்டராகவே நம்ம நிறைய டைம் எடுத்திருக்கோம் பிளேயிங் லெவன்ல. இந்தியாவுக்குலாம் வந்து இந்த T20 ஓடிஐ வேர்ல்டு கப் 2019 விளையாண்டாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல்டர்கிட்ட அவரோட எப்பயுமே கரியர்ல பெஸ்டா கொடுத்த ஃபீல்டிங்கே எனக்கு பார்க்கணும் கொஞ்சம் ஆசையா இருக்கு. அப்படியே நம்ம மூவ் ஆன் பண்ணிடலாம். எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங் பத்தி ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி இதோட வந்தாலும் ஒரே ஆளா இங்க எல்லாத்தையுமே அவுட் பிளே பண்ணிட்டாரு. கடைசி ஒரு 5 ஓவர்ஸ் கண்டிப்பா ஒரு கம்பேக் கொடுத்தாங்க. அதுக்கு நம்ம கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். அவங்க கம்பேக் கொடுத்தாங்க, அதுக்கு ஆர்ஆர் பேட்டர்ஸ் வந்து நல்லா அசிஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா கடைசி 4 ஓவர்ல நல்லா தூக்கி அடிக்கிறத விட்டு 1s and 2s வந்து ஸ்டீல் பண்றேன்னு போறதே ஒரு புவர் ஆப்ஷன் தான் அவங்க எடுத்தது. ஸோ நம்ம இங்கேயும் கிரெடிட்ஸ் கொடுத்துருவோம், இங்கேயும் அதுக்கு கிரெடிட்ஸ் கொடுத்துருவோம். 2 சைடுமே டிசர்வ் தான். இப்படி ஒரு ரெண்டு அடிடுவோம். செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாங்க. எஸ்ஆர்ஹெச் வந்து நல்லா அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் அபிஷேக் சர்மா அன்பார்ச்சுனேட்லி அவரோட யூஸ்ட் டு கிரவுண்ட்ல டக் அவுட் ஆயிட்டாரு. ஜாஃபர் ஆர்ச்சருக்கு தான் நம்ம ஃபுல் கிரெடிட்ஸ் கொடுத்து ஆகணும். நல்ல ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேஜ்ல நல்ல செம்ம ஃபார்முக்கு வராரு ஆர்ச்சர். பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங், இன்னைக்கு 2 கேட்ச் எடுத்தாரு. நம்ம இந்த வருஷம் ஐபிஎல் எல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம், ஈஸி கேட்ச் எல்லாம் விடுறாங்க. இந்த மாதிரி டைம்ல பவுண்டரி ரோப்ல ஒண்ணு ரொம்ப பக்கத்துல இருந்துட்டுலாம் ஒண்ணு எடுப்பாரு. அப்புறம் ஹை கேட்ச் ஒண்ணு எடுப்பாரு. சரியான பீக் டைம்ல உள்ள வராரு. இது எல்லாருக்குமே கொஞ்சம் டேஞ்சர் சைட் தான். ஏன்னா பவுலிங்லாம் வந்து சிறுமும் போது சரியான பேஸ்ல சக்க பவுன்சர் போறாரு, மண்டைக்கே போட்டாரு இன்னைக்கு அபிஷேக் சர்மாக்கெல்லாம். அந்த பால்லாம் ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. ஃபுல் கிரெடிட்ஸ் வந்து ஆர்ச்சருக்கு தான் கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட்டும் ஸ்டெம்பிள் அடிச்சு 4 லைன் வரையும் போகுது. அந்த அளவுக்கு ஒரு டெலிவரி. இஷான் கிஷானும் என்னதான் இஷான் கிஷான் அட்டாக்கிங்கா எடுத்தாலும் லாஸ்ட் கிளாப் வந்து ஆர்ச்சருக்கு தான் இருந்தது. டாப் 3 எடுத்திருக்காரு. எஸ்ஆர்ஹெச்சோட டாப் 3 தான் மெயினே. டாப் 3 விக்கெட்டும் ஒரு ஆளா எடுத்திருக்காரு. லாஸ்ட் மேட்சுமே இதே தான் பண்ணாரு. ஆர்ச்சருக்கு ரஹ்மான் டிவிலியர்ஸ் சொன்ன மாதிரி ஒரு சிலையை கட்டுங்களா ஆர்ஆர். அண்ட் ஜடேஜா வந்து என்ன ஆத்துனாரு இன்னைக்கு. நான் ஜடேஜா அப்படி பவுலிங் போட்டு பார்த்ததே இல்லை. எப்பவுமே வந்து சுருக்கு 90 km/h போட்டு ஒரு 1 மினிட்குள்ள 6 ஓவர் 6 பாலையும் போட்டு போயிடுவாரு. இன்னைக்கு வந்து அப்படியே ஆத்துறாரு, சாண்ட்லர் மாதிரி ஆத்தி அப்படியே போட்டாரு. எனக்கு திடீர்னு பார்க்க ஜடேஜாவா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கிளினிக்கலா ஆர்ஆர் வந்து அவுட் பிளே 60 போட்டாங்க. 60 கிலோமீட்டர்ஸ் என்னப்பா இது அப்படிங்க. ஆர்ஆர் வந்து டெஃபினெட்லி அவுட் பிளே பண்ணிட்டாங்க. டோட்டலா வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து பேட்டிங்ல அவுட் பிளே பண்ணிட்டாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் கிளினிக்கலா பண்ணிட்டாங்க. ரியான் பராக் அந்த நெகில் இன்னுமே கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். போஸ்ட் மேட்ச்ல வந்து எனக்கு ஐம் ஃபிட்னாரு. பட் இன்னைக்கு ஒரு சில கேட்சஸ்லாம் அவர் வந்திருக்கலாம், பட் வராம விட்டாரு. அந்த நெகில் ப்ராப்ளம் இன்னுமே இருக்கு. அது ஒரு பிக் மேட்ச்ல எனக்கு தெரியல அது எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும்ட்டு. ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு.
பட் எல்லா இதுலயுமே ஆர்ஆர் செம்மையா பண்ணாங்க. அகைன் ரியான் பராக் கேப்டன்சி கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். இந்த மாதிரி ஒரு டீம் வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காருன்னா ரியான் பராக் கேப்டன்சி அந்த இடத்துல ஒரு ஹியூஜ் ரோல் ப்ளே பண்ணுது. சூப்பரா பண்ணாங்க. வெல் டிசர்வ்ட் ஃபார் குவாலிஃபயர் 2. ஆர்ஆர் வந்து குவாலிஃபயர் 2 போனது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஜடேஜா வந்து நான் நினைச்சிட்டே இருந்தேன், நீ ஓகே நீ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கு நீ கொண்டு வரல, ரைட் ஹேண்டர்ஸ் அலிலரும் நிதிஷ்குமார் ரெட்டியும் ஆடிட்டு இருக்கும்போது ஏன்டா இவ்வளவு டிலே பண்ற, சீக்கிரம் நீங்க கூட சொன்னீங்க ஜடேஜா எங்கடா அப்படின்ற மாதிரி. அவரை கொஞ்சம் லேட்டா கொண்டு வந்துட்டாங்க. பட் வந்த ஃபர்ஸ்ட் ஓவரே அந்த அந்த அதுவரை சூப்பரா ஆடிட்டு இருந்த நிதிஷ்குமார் ரெட்டியோட விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அந்த மாதிரி எனக்கு ஸ்பெல்லுமே நல்லா ஸ்லோ பண்ணி தூக்கி போட்டு சூப்பரா போட்டாரு. பவுலிங்குமே செமையா போட்டாங்க. நீங்க 240 பவுல்ல போடுறீங்கன்றப்போ உங்களுக்கு ஒரு குஷன் என்னன்னா, லைக் நீ வந்து நீ ஒரு நல்ல பால் போடுற, அந்த பால் அடிச்சிட்டாங்கன்னா நீ பிளான் மாத்தவே தேவையில்ல, நீ அந்த பால் போட்டுட்டே இரு. அது 5 பால் அடிச்சாலும் 6வது பால் விக்கெட் இருந்தா உனக்கு பிரச்சனை கிடையாது, எத்தனை ரன் போயிட போகுது அப்படின்ற ஒரு கணக்கு தான். அது மாதிரி எல்லாருமே நீங்க தைரியமா பவுலிங் போடலாம். அந்த குஷனை கொடுக்கறது வந்து அந்த பேட்டிங் தான். அதையும் நல்லா பண்ணாங்க. அந்த குஷனை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி அது நல்லாவே பவுலிங் போட்டு சூப்பரா மேட்சை முடிச்சு வச்சாங்கன்னு தான் சொல்லணும். நம்ம இன்னைக்கு வந்து எஸ்ஆர்எச் தோத்துட்டாங்கன்றதுனால அவங்கள சுத்தமா பேசாம போக முடியாது. ஏன்னா த்ரூ அவுட் த சீசன் கொஞ்சம் டீசெண்டா பண்ணியிருக்காங்க. யாருக்கு கிரெடிட் கொடுக்குறோமோ இல்லையோ, நான் வந்து ஹென்ரிச் கிளாஸனுக்கு கண்டிப்பா கிரெடிட் கொடுத்தே தீருவேன். மிடில் ஆர்டர் பேட்டர் இவ்வளவு கன்சிஸ்டன்டா ஸ்பின்னரையும் அடிக்க முடியுது, பேசரையும் அடிக்க முடியுது. ஆரஞ்சு கேப் ரேஸ்ல இருக்காரு. இப்படி டாப் ஆர்டர் டாமினேட் பண்ற ஒரு ஆரஞ்சு கேப் லீடர் போர்ட்ல மிடில் ஆர்டர்ல இருந்துட்டு இவர் வந்திருக்காருன்னா கண்டிப்பா ஒரு ஹியூஜ் கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இன்டர்நேஷனல் மேட்சும் விளையாடுறது இல்லை. அப்படி இருக்கும்போது ஐபிஎல்ல வந்துட்டு இன்னும் இன்டர்நேஷனல் பவுலர்ஸ் எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அவரை டேக் ஆன் பண்ணி இன்னமும் சஸ்டெயின் ஆகிறது வந்து ஒரு ஹியூஜ் கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். எஸ்ஆர்எச்சோட சக்சஸ், எஸ்ஆர்எச்சோட இந்த அளவுக்கு இந்த வருஷம் சக்சஸோட ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து கிளாசனோட கன்சிஸ்டன்சி. ஸ்பின்னர்ஸ் இன்னைக்கு கூட சூப்பரா அடிச்சாரு. அன்பார்ச்சுனேட்லி அது வந்து ஒரு செம டெலிவரி. எஸ்ஆர்எச் கொஞ்சம் வந்து செமையா போட்டார் அந்த டெலிவரி. அதுவும் இல்லாம ஒரு ராங் ஷார்ட் செலக்ஷன், அந்த இதுக்கு ஏத்த மாதிரி ஒரு போட்டுட்டாரு, அவ்வளவுதான். எஸ்ஆர்எச் வந்து நான் ஸ்டார்டிங்ல ரொம்பவே ஹார்ஷா இருந்தேன். பட் ஸ்டில் எஸ்ஆர்எச் இந்த சீசன்ல பண்ண சில நல்ல விஷயம் என்னன்னா, இந்தியன் டீமுக்கு வந்து ஷக்கீப் ஹுசைன் மாதிரி ஒரு பவுலரை கொடுத்தது, சிவாங் குமார் மாதிரி ஒரு பவுலரை கொடுத்தது. பிரபுல் விங்கேவை இன்னுமே நீங்க டியூன் பண்ணா பயங்கரமா வருவாரு. இந்த மாதிரி டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி விளையாட வச்சதுக்கு எஸ்ஆர்எச்சுக்கு வந்து பெரிய பெரிய கிரெடிட்ஸ். அதுக்கு வந்து இந்த சீசன்ல ஹெச்ஆர்எஸ்ன்னு வருது. எஸ்ஆர்எச்சுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுதான், நீங்க வந்து அந்த பெரிய பெரிய பிளேயர்ஸ் இருக்கும் போது அவங்களை உட்கார வச்சுட்டு இவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கறது பெரிய நிறைய டீம்ஸ் பண்ண மாட்டாங்க. அந்த இதை வந்து காலை வந்து எஸ்ஆர்எச் ஆஸ் மேனேஜ்மெண்ட்டாவும் சரி எதாவது எடுத்தாங்க. அது ஒர்க் ஆயிருக்கு. ஸோ கிரெடிட்ஸ் டு தெம் ஆன் திஸ். லைக் ஹென்ரிச் கிளாசனுக்கு எந்த அளவுக்கு பேட்டிங்ல கிரெடிட்ஸ் கொடுக்கோமோ அதே அளவுக்கு உங்க பவுலிங்ல வந்து ஒரு பில்லரா வந்து இந்த வருஷம் வந்து உங்களோட ஃபேவரட் ஈஷன் மலிங்கா இருந்திருக்காரு. இன்னைக்குமே 240 பிளஸ் அடிச்ச இதுல வந்து அவர் 4 overs 40 for 1 நினைக்கிறேன், எக்ஸாக்டா தெரியல. பட் அவ்வளோ கம்மியா இன்னைக்கு இது பண்ணியிருந்தாரு. லைக் கொடுத்திருந்தது நல்லா போட்டு இன்னைக்குமே நல்லா போட்டிருந்தாரு. இந்த சீசன் த்ரூ அவுட்டா நல்லா போட்டிருக்காரு. ஆரஞ்சு பர்பிள் கேப் லிஸ்ட்லயே இருக்காரு. இந்த சீசன் ஃபுல்லாமே கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ண ஒன் ஆஃப் தி பவுலர்னா வந்து அது ஈஷன் மலிங்கா. அவருக்குமே ஹியூஜ் கிரெடிட்ஸ். ப்ரிடிக்ஷன் சைடு போயிடலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம ப்ரிடிக்ஷன்ல வந்து நானும் ரகுமான் டிகிரஸும் ஆர்ஆர் பேக் பண்ணியிருந்தோம். பிரவீன் ஸ்பீக்ஸும் கிரிக்கார்த்தியும் வந்து எஸ்ஆர்எச் ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தாங்க. பேமெண்ட் கரெக்டா வந்துடணும், அப்பதான் அடுத்த மேட்ச் எல்லாம் கரெக்டா போகும் ப்ரிடிக்ஷன். இல்ல, நீங்க அடுத்தடுத்த மேட்ச் எல்லாம் வந்து நீங்க என்ன ப்ரிடிக்ட் பண்ணி ஆகணும் எனக்கே தெரியும். ஏன்னா நீங்க ஜிடி தான் சாம்பியன்ஸ் சொல்லிருக்கீங்க. ஸோ அடுத்த மேட்ச் ஆப்வியஸ்லி ஜிடி தான் ப்ரிடிக்ட் பண்ணி ஆகணும். சப்போஸ் ஜிடி ஃபைனல் இருந்தா அங்கேயும் ஜிடி தான் ப்ரிடிக்ட் பண்ணி ஆகணும். உங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை. இல்லாட்டி அந்த மாதிரி கொஞ்சம் மாத்திக்கிட்டாதான் உண்டு. ஆக்சுவலி வந்து நம்ம பிரவீன் ப்ரோ தான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு 2016 ரிப்பீட் ஆக போகுது. எனக்கு என்னமோ எஸ்ஆர்எச் 4வது பிளேஸ்ல முடிச்சு கப் அடிச்சாங்க, அது திருப்பி அடிக்க போறாங்க, ஆஸ்திரேலியன் கேப்டன் பேட் கமின்ஸ் ஆச்சா பூச்சான்ட்டு இருந்தாரு. இன்னைக்குன்னு பார்த்து லீவை போட்டு போயிட்டாரு. இல்ல, நான் அவர் சொல்லும் போதெல்லாம் வந்து அவர் ஜிங்ஸுக்கு சொல்றாருன்னு நினைச்சேன். இப்படி ஜிங்ஸ் பண்ணி கொண்டு வந்து அனுப்பிச்சு விட்டுறோன்னு சொல்றேன் நினைச்சேன். ஆனா நீங்க உண்மையிலேயே ஃபீல் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. மறுசேன் உண்மையிலே நினைச்சிருக்காரு போல அந்த ஸ்கிரிப்ட் ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இந்த மேட்ச் கம்மிங் இன் டு திஸ் கேம் நிறைய பேர் ஆர்ஆர் பார்த்து கொஞ்சம் சிரிச்சாங்க. எஸ்ஆர்எச் தான் அப்பர் ஹேண்ட் கொடுத்தாங்க. ஒரு 70% சொல்லுவேன், 30% தான் வந்து ஆர்ஆர். அந்த 30% வைபவ் சூரியவன்சினால வந்ததுன்னு நான் ஸ்ட்ராங்லி பிலீவ் பண்றேன். ஸோ அதுல இருந்து எஸ்ஆர்எச் அடிச்சு விட்டு ஆர்ஆர் உள்ள வராங்க. இந்த வருஷம் கொஞ்சம் கிளினிக்கலா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் கரெக்டான டைம்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம அக்ரி பண்ணி தான் ஆகணும். நான் தான் கான்பிடண்டா சொன்னேன்ல, வேதா இறங்குவான் கத்தியோட நடு சென்டர்ல நச்சுன்னு போடுவான், 2ஆ போவாங்க எஸ்ஆர்எச்னு. பவுலிங் தனியா பேட்டிங் தனியா 2-2 பிரிச்சுட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் மேட்ச் வந்து சேம் இதே வென்யூல தான் நடக்க போகுது, முலன்பூர்ல தான் நடக்க போகுது. ஜிடி விசஸ் ஆர்ஆர் தான் ஆப்வியஸ்லி இந்த மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறம். இது வரைக்கும் இந்த முலன்பூர் கிரவுண்ட்ல வந்து இன்னைக்கு நம்ம பார்த்தோம் ஆர்ஆர் தான் ஜெயிச்சிருக்கு. 3 கேம் விளையாண்டுருக்காங்க, 3லையுமே ஆர்ஆர் தான் ஜெயிச்சிருக்காங்க. அந்த அதர் ஹேண்ட் ஜிடி 3 கேம் விளையாண்டுருக்காங்க,
ஒன்னே ஒன்று தான் ஜெயிச்சிருக்காங்க, 2 தோத்துருக்காங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி எனக்கு தெரிஞ்சு ஆர்ஆருக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்க மாதிரி தெரியுது. ஓவரால் டீம் ஸ்ட்ரென்த்தும் வந்து ஆர்ஆருக்கு தான் கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் இருக்க மாதிரி தெரியுது. வித் தட் நோட் நம்ம அப்படியே ப்ரிடிக்ஷனுக்குள்ள போயிடலாம். யாரை ப்ரிடிக்ட் பண்றீங்க? கிரிக்கார்த்தி ப்ரோ உங்கள்ட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால உங்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். இல்ல லைக் இந்த ஐ மீன் பிளே ஆஃப்ஸ் எப்பவுமே வந்துட்டு இந்த ரன்ஸ் ஆன் த போர்டு வந்து பயங்கர ப்ரெஷர் கிரியேட் பண்ணுது. எல்லா டீமையும் வந்து எடுத்தோன்னே டாஸ் போட்டுட்டு டாஸ் வின் பண்ணிட்டு சேசிங் போயிடுறாங்க. ஆனா அவங்க வந்து பெரிய ஸ்கோருக்கு அவங்க அடிக்க விட்டுட்டு திருப்பி அந்த ப்ரெஷர் அவங்களே எடுத்துக்கிட்டு பயங்கரமா பண்டில் அப் ஆகிறத பார்த்துக்கிட்டே இருக்கும். பட் யா அது மாதிரி அந்த இதுல வந்து டாஸ் வந்து ஒரு குரூசியல் ஃபேக்டரா இருக்காது. முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா டாஸ் ஜெயிச்சா மேட்ச் ஜெயிச்சிடலான்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்தாங்க. ஸ்டில் வந்து டாஸை வந்து கம்ப்ளீட்டா ரூல் அவுட் பண்ணிருக்காங்க பிளே ஆஃப்ல எப்பவுமே ரன்ஸ் அந்த போர்டு வந்து பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். அது நிறைய டீம்ஸ் பண்ணி பார்த்துருக்கோம். லைக் நெக்ஸ்ட் மேட்ச் ஆப்வியஸா நான் வந்து ஜிடி தான் ப்ரெடிக்ட் பண்ண போறேன். எனக்கு ஸ்டில் வந்து ஜிடி வந்து நேத்து ஆன அளவுக்கு மோசமான டீம் இல்லைன்றது என்னோட ஸ்ட்ராங்கான பிலீஃப். ஸோ வந்து ஒரு கம்பேக் கொடுத்து அட்லீஸ்ட் ஃபைனலாச்சும் ரீச் பண்ணுவாங்க, ஃபைனல் கண்டிப்பா ரீச் பண்ணுவாங்கன்ற ஒரு எண்ணம் இருக்கு. அதனால நான் ஜிடியை பேக் பண்றேன். ஆனா இருந்தும் வைபவ் தேங்க்ஸ் ப்ரோ. சூரியவன்சி தான் எனக்கு பெஸ்ட் பிளேயர் இந்த சீசன்ல. தேங்க்யூ. தேங்க்ஸ் ப்ரோ. இல்ல ந- போன மேட்ச்ல வந்து நான் ஒரு கான்பிடன்ஸ்ல சொன்னேன்ல, ராஜஸ்தான் வந்து எஸ்ஆர்எச் 2 போடுவாங்கன்னு ஒரு கான்பிடன்ஸ். அந்த கான்பிடன்ஸ் வந்து எனக்கு இந்த மேட்ச் ஆக்சுவலி வரல. ஏன்னா இந்த மேட்ச் வந்து ஒரு பேலன்ஸ்டான மேட்ச் தான், செம்ம பேலன்ஸான மேட்ச். ஏன்னா நீங்க எஸ்ஆர்எச்சோட பவுலிங் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க பவர் பிளேல விக்கெட் எடுக்கிற பவுலர்ஸ் கிடையாது. அவங்க வந்து மிடில் ஓவர்ஸ்லயும் டெத் ஓவர்ஸ்லயும் விக்கெட் எடுக்கிற பவுலர்ஸ். அப்ப பவர் பிளே மிடில் ஓவர் டெத் ஓவர் வரையும் வைபவ் சூரியவன்சி செட்டில் ஆகுட்டினா இன்னைக்கு நடந்ததுதான் நடக்கும். பட் வந்து ஜிடில அப்படி கிடையாது, எல்லாமே பவர் பிளேல சீம் பண்ணி விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர்ஸ். நான் எட்ஜ் ஜிடிக்கு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பட் என் ப்ரெடிக்ஷன் நான் ஆர்ஆருக்கு தான் கொடுப்பேன். எனக்கு ஆர்சிபி ஃபைனல்ஸ் பார்க்கணும், அதனால நான் ஆர்ஆர் கூட போறேன். நான் டெஃபினட்டா வந்து ஆர்ஆரோட தான் போவேன். ஏன்னா எனக்கு லாஸ்ட் 2-3 கேம்ஸ் தான் வந்து ஆர்ஆர் ஒரு ஒளிவட்டம் காட்டுறாங்க. இந்த ஒளிவட்டத்தை காட்டி ஃபைனல் போனாங்கன்னா அதுக்கப்புறம் ரிசல்ட் என்ன வேணா இருந்துட்டு போகுது. ஃபைனல் போனாங்கன்னா கொஞ்சம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும் எனக்குலாம். அதனால நான் ஆர்ஆர் தான் உள்ள போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். வித் தட் நோட் நம்ம அப்படியே உங்க எல்லாரையும் ஃப்ரைடே சந்திக்கிறோம். அன்டில் தென் பை பை ஃப்ரம் வேல் பிரஜன், ரகுமான் டிவிலியர்ஸ் அண்ட் கிரிக் கார்த்தி.